குழந்தைகளுக்கு எப்போவுமே வந்து ஏர்லி மார்னிங் 2 எக்கும் ஒரு பனானா கொடுக்கலாங்க. செவ்வாழைப்பழம் இல்லைன்னா நேந்திரம்பழம் டெய்லி ரெகுலராக கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வெயிட் வருவாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா 2 வயசு வரைக்கும் நான் வந்து ராய்க்கூழ் தாங்க கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே வந்து வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணிட்டாங்க குழந்தைகளே. அதுக்கப்புறம் ஒரு எக்கு ரெகுலராக கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து 2 இயர்ஸ் தாண்டிட்டாங்க, அதாவது 3 இயர்ஸ் வந்துட்டாங்க. அதனால் 2-3 இயர்ஸுங்கும்போது நம்ம வந்து ஒரு எக் கொடுத்தா அவங்க குழந்தைகளுக்கு வந்து எப்போ பத்தாது. அதனால டெய்லி ஏர்லி மார்னிங் வந்து 2 எக்கு வந்து ரெகுலராக அவங்கள வந்து சாப்பிட வைங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் நேந்திரப்பழம் இல்லை அப்படின்னா செவ்வாழைப்பழம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட் வருவாங்க. எந்த குழந்தைகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து பழக்கினதுக்கப்புறம் அதைவே ரெகுலராக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த குழந்தையாக இருந்தாலும் வெயிட் வந்துடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எக்கு வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பச்சை தண்ணியில் எக்கை போட்டு ஒரு கல்லுப்பு தேவையான அளவு வந்து கல்லுப்பு போட்டு வேக வைங்க. அப்போ தான் குழந்தைகளுக்கு வந்து அந்த அளவான நச்சுப்பு மட்டும் போட்டு வேக வைங்க. முட்டையும் உடையாமல் இருக்கும். அந்த உப்போட எசன்ஸ் வந்து அந்த முட்டையில் இறங்கும்போது அந்த முட்டை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் தண்ணியில் எக்கு மட்டும் போட்டு வேக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் டேஸ்ட் இருக்காதுங்க. ஒவ்வொரு குழந்தையும் அவாய்ட் பண்ணும். ரீசன் என்ன, அதில் வந்து உப்பு இல்லாதனால தான். அதனால் நீங்கள் வந்து நச்சுப்பு ஒரு சிறிய அளவு வந்து நச்சுப்பு வந்து வேக வைக்கும்போதே தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த எக்கு வேகலைனாலும் நல்லா கொதிக்கும்போது அந்த எக்கு வந்து வேகலைனாலும் மூடி வச்சு ஆஃப் பண்ணி வைக்கும்போது அது வந்து அந்த ஹீட்லேயே தண்ணியிலேயே வந்து வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் அதை உடச்சி இங்கே வந்து கொடுக்கலாம். பொட்டெல்லாம் தொளிச்சு கொடுக்கலாம். இது வந்து நல்லா வெந்துருச்சுங்க, வந்து நல்லா வெந்துருச்சு. இப்படி உடச்சிங்க அப்படின்னா தொளி தனியாக வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொட்டெல்லாம் தொளிச்சு டெய்லி வந்து குழந்தைகளுக்கு வந்து டெய்லியுமே ரெகுலராக சாப்பாடு எதுவும் கொடுக்காதீங்க. கூழ் சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் கூழ் சேர்த்திக்கோங்க. முட்டை சாப்பிடாத கூழ் சாப்பிட்ற குழந்தைங்க கூழ் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு மேலே ஒரு எக்கு இல்லைன்னா 2 எக்கு, அது ப்ளஸ் ஏர்லி மார்னிங் வந்து இந்த எக்கு கூட ஒரு வாழைப்பழம், நேந்திரப்பழமாக இருந்தாலும் சரி செவ்வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, இந்த இதையும் கொடுத்துட்டு ஒரு 1.5 hours 2 hours கரைச்சி பழத்தையும் கொடுங்க. கண்டிப்பாக வந்து உடம்பு வந்து ஏர்லி மார்னிங் கொடுக்குற ஃபுட்டு வந்து நல்லா வந்து உடம்புக்கு வந்து சத்து தரும் குழந்தைகளுக்கு. ப்ளஸ் வெயிட்டும் போடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து சால்ட்டு போட்டு வேக வச்சிங்கன்னா குழந்தைகளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொதிக்கிற தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா முட்டை ஆஃப் பாயிலாக இருந்தாலும் பாதி வெந்திருந்தாலும் அந்த கொதிக்கிற தண்ணி இருக்கிற அந்த சூட்டுக்கு வந்து வேகாத முட்டையும் கூட வெந்துருங்க. உங்களுக்கு தெரியாத பக்குவத்துக்கு அது சொல்கிறேன் நான் ஐடியா. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கொதிக்கிற தண்ணியிலே அப்படியே விட்டுருங்க. தண்ணி ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா ஒரு சில முட்டை வந்து ஓவர் தண்ணி வந்து கொதித்து ரொம்ப சூடாக்கும்போது கரைஞ்சிரும். ஒரு 10 minutes 5 minutes கரைஞ்சி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. அந்த குக்கான பாயிலான வாட்டர்லேயே நல்லா வெந்துருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுமாதிரி ரெகுலராக காலையில் வந்து குழந்தைகளுக்கு சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடை கம்மியாக இருக்கிற குழந்தைங்க கூட எடை கூடிரும். கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.